பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வந்து வாழ வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்க முதல் தடவையா வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்பந்தப்பட்ட ஹீரோ, ஹீரோயின், டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவங்க நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம்? சார் இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டீங்க. அந்த ஆள் வந்து என்ன, இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேற யாருமே வரல. அதுதான் உண்மை. இங்க வந்து நான் ஜெயிக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அதுக்கு பின்னால இருக்கிற பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். அதை நான் ஜெயிக்கும் போது ஒரு நாள் நான் அன்னைக்கு சொல்கிறேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க, அன்றைக்கி நான் பெருசாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோட நான் பேரோட சொல்கிறேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தியேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்கிறேன், உங்களால் வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அழுதாங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோடு போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொன்னவங்க தவிர படமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையா சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனால் டிக்கெட்டாக போச்சா, நம்பர்ஸாக போச்சான்னா சந்தேகம் சார். உண்மையாக அதுதான் சொல்கிறோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார், நான் அந்த ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ளே இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறத நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னன்னா, விளையாட்டு வீரர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமாக வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்டில் கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ளே போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓட தான் நிற்கணும், குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க்கு இங்கேருந்து ஆரம்பிச்சது தாங்க. இது வந்து பிரச்சனையே என்னன்னா, இது வந்து தொட்டோம்னா ரொம்ப பெருசாக மாறும். பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்டில் ஆரம்பித்து அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதுல வந்து நிற்கணும். அது இங்கே விளையாட்டு இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி சத்யா ஒருத்தி பேசுவாள்ல இங்கே, ஏன்னா இங்கே விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதை தான் ஹீரோ பேசுவார், அப்போ இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்குமெண்டானு எனக்கு தெரியாதுன்னு. நீங்கள் இந்த கதையை எழுதி முடிக்கும் போது எனக்கு வேற என்ன எழுதுறதுன்னு தெரில. நீங்கள் கராத்தேயில் வெறும் 5 பேருடைய பிரச்சனை இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒன்று தோணுச்சுன்னு, ஒரு வேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தால் அரசு மேலேயே வழக்கு தொடுத்து நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்குதுங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனையை பேசாமல் நம்ம சும்மா கடந்து போகவும் முடியாதுன்னு. என்னன்னா, நீங்கள் ஒரு 20 வருஷத்தை ஒரு விளையாட்டு வீரன் வந்து ஒப்பு கொடுக்குறான் அந்த நாட்டுக்காக. அவன் அடிக்கிற கோல்டு பேரில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எழுதுறீங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறோம்? எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. இது வந்து என்னன்னா, இது காலங்காலமாக புறையோடி கிடக்குது. இது நான் உலகத்திலே வஞ்சிக்கப்பட்ட இனம்னா உதவி இயக்குனர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கதைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது ரொம்ப குறைந்த சதவீதமாக அந்த செய்கிறதுக்குள்ளே நிறைய ஊழலும் நிறைய ஒரு உள்ளடி வேலைகளும் நடக்கிறதுனால அது போய் பெருசாக சேர்றதே இல்லை. இந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு திரும்பி பார்த்தா லைஃப் இல்லை, வேற எங்கே போவாங்க? எல்லாரும் கதை கேட்க முடியும், ஆனால் எங்கே போய் இருப்பாங்க? அந்த கேள்வி பெருசாக இருக்கு. அதுதான் அந்த ஆதங்கம் தான் இந்த கதைன்னு நான் சொன்னது. ஜேபி அண்ணன் டைரக்டர். ஸோ என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததும் என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணி நான் எடுத்த டிசிஷனுக்குலாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் அவர்.
ஸோ அவருக்கு 3வது நன்றி. கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்டு டெக்னீஷியன்லாம் பார்த்தோன்னா, நான் வந்து ஏதோ காலேஜில் வந்து ஒரு ஜூனியர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்பப்போ. ஏன்னா இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அண்டு ஜிப்ரான் சார், பிட்ரிகின் மாஸ்டர், சம்பத் சார் அண்ட் விஸ்வா ப்ரோ எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஜூனியர் ஃபீல் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்டு பீட்டரின் மாஸ்டர் செட்டில் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஜிப்ரான் சார், ரொம்ப ஷார்ட் டைமில் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் நீங்கள் பண்ண மேஜிக் வந்து படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கும் சாருக்கு நன்றி. அண்டு விஸ்வா ப்ரோ, அவரும் நானும் வந்து ஒரு சீனியர் ஜூனியர் மூட்லேயே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளாஸில் ஆரம்பிச்சு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன இன்புட்ஸ்னாலும் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒன்று பண்ணலாமான்னு போது அங்கே ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவாக அவருக்கு கொடுத்த ஸ்பேஸும் சரி, சில இடங்களில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் வந்து ரொம்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணதாகட்டும், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு அங்கீகாரம் வந்து ஒரு படமாக டபுள் ஜானர் படம் இது ஆக்சுவலாக. ஒரு 2 படம் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரன்னிங் வந்து அதை ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரன்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 20 செகண்ட் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். சினிமாட்டிக்காகவும் சரி, ரியலாகவும் சரி, 2 வகையில் ட்ரீட் பண்ணிட்டாலும் ஐ மீன் 2 வகையில் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ரியலாக காட்டிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும், வெறும் சினிமாட்டிக்காக காட்டிட்டா அதோட எனர்ஜியை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி டயலாக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஏன்னா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் டைலாக்ஸாக இருக்கும். ஸோ அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி ஒன்று பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அதுக்காக அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஒரு காலம் இல்லை இது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போதெல்லாம் ரொம்ப கொலாபரேட்டிவாக அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு கேஜர் சார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் வந்து உங்களை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். அண்டு சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இங்கே இண்டஸ்ட்ரியில். நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு முதல் படம் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் இது இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேல்யூ பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்குமே. ட்ரெய்லர் கூட ஒரு ஷார்ட் சொல்லிகிட்டே இருந்தார், இல்லை சார் இது போதும் சார் இவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ இதுக்கு மேலே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. படம் வந்து நிறைய உண்மைகளையும் வழிகளையும் பேசியிருக்கு. இது இப்போ ரீச் ஆகிருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே ரீச் ஆகணுன்றதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.